ஹாய். இப்போ ரப்பர் மரத்த பத்தி நான் சொல்றேன் பாருங்க. ரப்பர் மரங்கள்லாம் வந்து அதிகமா வந்து தை வச்சீங்கன்னா, ஒரு 10 வருஷம் அது வளர்றதுக்கு ஆகிரும். கிட்டத்தட்ட 10 வருஷம் தாண்டி தான் ரப்பர் மரத்திலேயே பால் வெட்டி எடுப்பாங்க. ரப்பர்னா உங்களுக்கு புரியும். அதிகமா வந்து ரப்பர் அதாவது டயர் தயார் பண்றதுக்கு ரப்பர்ல என்னென்ன விஷயங்கள் தயார் பண்றாங்களோ, அந்த விஷயங்களுக்கு வந்து இந்த மரத்திலிருந்து தான் அவங்க தயார் பண்றது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, கருப்பா தெரியுதா? இதுலேருந்து தான் பால் வெட்டி எடுப்பாங்க. எடுத்து தான் இது தயார் பண்றது. இன்னும் உள்ளாடி முடியாது. தெரியுது பார்த்தீங்களா ஒரு சிரட்ட. இந்த சிரட்டையில தான் வந்து அவங்க பால் வெட்டி வைக்கும்போது வடிஞ்சு வர்றது. இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலையுதிர் காலம். இலை உதிர்ந்த பிறகு இதுல நிக்க முடியாது. சரியான சூடா இருக்கும். இப்ப என்ன பார்த்தீங்கன்னா, இலை வந்து கம்ப்ளீட்டா வளர்ந்துட்டு பாருங்க. எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? எவ்வளோ அழகா அது வளர்ந்துட்டு காட்சி அளிக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ அழகா இருக்கு. இதுல வந்து ஒரு பூ பூக்கும் பாருங்க. எங்க பாருங்க பூ பூத்து நிக்கி. பார்த்தீங்களா? இந்த பூ வந்து அதிகமா இதில வைக்கல இன்னும். சிலவங்க வந்து தேன் பெட்டி வைப்பாங்க. அது எதுக்கு வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூவுல வந்து அதிகமான தேன் கிடைக்கும். அந்த அதுக்காக வந்து வைப்பாங்க. பூவ பார்த்தீங்களா, எவ்வளோ அழகா வந்து பூத்திருக்குது. பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா காலையில இந்த இடத்துல நீங்க வந்தீங்கன்னா, ரொம்ப தணுப்பா இருக்கும். ஏன்னா, இந்த மரத்தோட அழகு அந்த மாதிரி. ரப்பர் மரத்தோட அழக பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? நான் உள்ளாடி போய் வீடியோ போட முடியாது. ஏன்னா, கண்டத்துல வேலி போட்டிருக்காங்க. அது ரொம்ப கஷ்டம். சரியா? ரப்பர் மரத்துல நிறைய பலன்கள் இருக்கு. பார்த்தீங்களா? ரப்பர்ல என்னென்ன பொருட்கள் தயார் பண்றாங்களோ, இதுலேருந்து தான். ஓகே. தேங்க் யூ.